ஹலோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணு என் வீடியோவை பார்த்துட்ருக்கா. ஆனால் அதில் என்ன சுகமான விஷயம்னா, அந்த நாய் அவள் என் கூட பேச ட்ரை பண்ணுறா. பேசிட்டு நான் பதில் சொல்லன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாளாம். தெரியுமா? என்ன பண்ணலாம் சொல்ல? என்ன பண்ணலாம்? நான் வீடியோ போட்டதை அவளுக்கு சொல்லலை. ஏதோ ஒரு சர்ச்சில் எங்கிட்டோ பார்த்து இதில் பிடிச்சிச்சு. இப்போ நான் சொன்னல, ஒரு ஆசிலேஷனில் இருக்கேன், பாப்பாவை எப்போ கூட்டிகிட்டுலாம் என்னென்னு. இப்போ பாப்பா அழுகிறா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் கூட்டிகிட்டு வரதுக்கு அவ்வளோ பயப்படுறேன்னு எனக்கு தெரியல இன்னும். இந்த டெம்பரேச்சர் மட்டும்தானா, இல்லை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் என்னால் பார்த்துக்க முடியுமா? ஏதோ ஒரு எமர்ஜென்சினா எப்படி அவங்கள நான் பார்த்துப்பேன் தெரியல. நிறைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் மாமா ஜாப்பை விட்டுட்டு வரும்போது ஃபினான்ஷியலாக நான் ஒருத்திங்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனா எப்படி நான் அதை சமாளிப்பேன்? என் பொண்ணு எப்படி பார்த்துக்கிறது? மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறா. நான் இருக்கும்போது மொபைல் பாப்பா, ஆனால் என்னமோ எங்கேயோ மிஸ் ஆகுது. அடிக்க வேண்டிய டைமில் யாரும் அடிக்கிறது இல்லை. அவள் விளையாடணும்னு நினைக்கும் போது யாரும் அந்தளவுக்கு விளையாடுறதில்ல. நாங்கள் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் விளையாடுவோம். கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலும் விளையாடுவோம். என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும்தான் அடித்து போட்டு 2 பற்றி தூங்க வச்சுருவேன். 2 பேரும் 2 கையில் படுத்துட்டு இப்படி இந்த கையில் இந்த இடத்துல ஒருத்தையும் இந்த இடத்துல ஒருத்தையும் பத்துப்பா. 2 பேரும் மாறி மாறி கதை சொல்லுவாங்க. கதை கேட்பேன். அப்புறம் நான் கதை சொல்லுவேன். ரைம்ஸ் பாடுவோம். ஒரு 1 hour ஆகும் நாங்கள் படுத்தா தூங்குறதுக்கு. இப்போ அந்த 1 hour அவன் மொபைல் தான் பார்த்துட்ருக்கா. நான் மீட்டிங் முடிகிற வரைக்கும் அவன் மொபைல் பார்ப்பா. முடிச்சுட்டு நான் கீழே போனோன்னே நானும் சாப்பிட்டுட்டு அவளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பால் குடிக்க வச்சு மேலே கூட்டிகிட்டு போனேன்னா தடபுடலாம் எல்லாம் விட்டு ரெடி பண்ணணும். ஏறு, நீ அந்த பக்கம் போய் பெட்ஷீட்டை பிடி, இந்த பக்கம் பெட்ஷீட்டை பிடின்னு எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நான் லாகின் பண்ணால் முடிஞ்சது. பிள்ளைங்களால் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு லாகின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ குழந்தைங்க வந்தால் எப்படி சமாளிக்கிறது? சமாளிச்சுக்கலாமா? ஏன்னா இப்போ நமக்கு நார்மல் ஷிஃப்ட்டு. காலையில் அவங்கள அடித்து ஸ்கூலுக்கு துரத்து விட்டோம்னா சேம் டைமிங்ஸ் 3 மணிக்கு நமக்கு முன்னாடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 2 hours வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்கு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஏன் நான் பயப்படுறேன்? இப்போ ஒரு 5 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கலாம். 6 மணிக்கு வீட்டுக்கு வரேன். ஒரு வேளை டே டைமில் என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்னா எப்பவும் போல் அவங்கள தூங்க வச்சுட்டும் நான் வேலை பார்க்கலாம். ஓகே, இப்போ மாமாவுக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் கோ. டிசிஷன் கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம். ஆனால் குழந்தைங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்க முடியுமா? ஓகே, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்புறேன். 2 days தானே ஆஃபீஸ் போகிறோம். அந்த 2 நாளும் உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும். வந்து பாப்பாங்க 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணிக்கணும். அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு எனக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவங்கள ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வந்து என்னோடய ஒர்க் ஒரு 2 hours பார்த்தேன்னா
மீன்ஸ் அந்த டைமை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பார்த்தேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகணும். ஒருவேளை அந்த டைமில் மீட்டிங் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடு பார்க்கணும், ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு. மாமா ஹெல்ப்புக்கு இருப்பான். இவ்வளோ இருக்கும்போதே நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு எனக்கு இன்னுமே புரியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. விட்டுட்டு வந்து 2 மாதம் கூட இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இத்தனை நாளாக ஏதோ யோசனையில் இருந்துச்சு, இப்போலேருந்து இது யோசனையாக இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. முடிவெடுப்பது அது நல்லதா? சரி, பேட்டடா. எனக்கு ஏதோ டக்குன்னு அவன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஒன்று சொல்லாமேன்னு பண்ணேன். சரி பார்ப்போம். எமோஷ்னலாக அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. நானே எமோஷ்னலானா மீன்ஸ் சொல்கிறியா உன்னையே உன்னால் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண முடியலன்னு? சரி பார்ப்போம், யோசிப்போம். இன்னொரு தடவை நான் குழந்தைய பார்த்தா தான் எனக்கு அது தெரியும். பாப்பா என்ன பண்ணலான்னு. சரி, பேட்டடா. இப்போ நான் வேலை பார்க்குறேன், பார்த்துட்டு அப்புறமா பேசுகிறேன். பாய்.